தாமரை எழுதிய உன்னை மட்டும் உயிர்தொட அனுமதிப்பேன். அனுமதி 30. அன்று உடலில் மேல் தோலை காக்க விலங்கு தோலை பதப்படுத்தி வடிவமைக்கப்பட்ட காப்பு உடைகளும் பஞ்ச உலோகங்கள் கொண்டு வடிவமைக்கப்பட்ட சிறப்பு கவசத்தையும் அணிந்திருந்த இளவரசி சந்திரவதனாம்பிகை இடை தாண்டி வழிந்து கிடந்த கூந்தலை சுருட்டி அடக்கி முடிந்து இருந்தாள். இளவரசி என்பதை அறிவிக்கும் பொன்னால் ஆகிய மகுடம் அணிந்து தனது வீரவாளை எடுத்து வணங்கிவிட்டு இடையை இறுக்கி நின்ற துணியோடு கட்டப்பட்டிருந்த புலித்தோலால் ஆன வாழ்வுரைக்குள் சொருகியவள் இருபுறமும் கூரிய அலகுகள் பொருத்தப்பட்ட வேல்களை கையில் எடுத்தாள். ஆனைமலை குடியினரால் அனுப்பப்பட்டு இருந்த சிறப்பான வலிமையான மூங்கிலால் ஆன வில்லினை எடுத்தவள் அதனின் நேர்த்தியையும் வலிமையையும் சோதித்து அம்புகள் நிறைந்த அம்புரா துணியையும் எடுத்து தோளில் மாட்டியவள் வெளியேறி தனக்கான தனிப்பட்ட பகுதி தாண்டி வர, இவ்வாறு வெளிவரும் நேரங்களில் தனக்காக காத்து நிற்கும் தந்தை நினைவில் மனம் வாட திரும்பியவள் தந்தை வழக்கமாக அமரும் இருக்கையில் அமர்ந்திருந்தவனைக் கண்டு மனம் குலுங்க விழிகள் விரித்து பார்த்தாள். வைகரையில் சாளுவம் கிளம்பியிருப்பான் என எண்ணியவன் தன் அரண்மனையில் இருப்பதைக் கண்டு கண்களை ஒருமுறை மூடித் திறந்தவள் காட்சி பிழையல்ல, அவனேதான் என்று புரிந்தவளாய், யாருமே வந்து இவன் வருகையை அறிவிக்கவில்லையே என சிறு கோபமும் முகிழ்க்க சற்று தயங்கி நின்றாள். அப்போது ஆழ்ந்த சிந்தனையினால் சுளித்த புருவங்களுடன் இருந்தவனின் நீழ்கூர் வேலனைய விழிகள் அவள் தூரம் திரும்பியது கண்டு வேரோடு இதுபோல் நிலத்தில் பதிந்தது. நகர மறுத்த தன் கால்களை முயற்சித்து அவன் புறம் திருப்பி நடந்தாள். நாளின் தொடக்க பொழுதாம் வைகரையின் இறுதி ஓரை நேரமாதலால் ஆதவன் தலை காட்டும் முன் பரவிய மெல்லிய வெளிச்சம் அவ்வளவு நேரம் எரிந்து கொண்டிருந்த தீபங்களின் ஒளியை விழுங்கி தன் மென் ஒளியை பாய்ச்சத் தொடங்கியிருந்தது. சாளரங்களின் வழியே புலப்பட்டது. புள்ளினங்களின் ஓசை காலை வருகைக்கு கட்டியம் கூற சூரியன் எதிர் நிற்கும் நிலவாய் இருந்தாலும் தன் கண்கவரும் வகையில் ஒளிகுன்றாது வரும் அவளை தன் வெளிகளால் அளந்தான் இளவரசன் ராஜா ஜெயசிம்மவர்மன். அவளின் போர்க்கோலம் கண்டவன் மனதில் உவகையும் வருத்தமும் ஒருங்கே எழும்ப பெருமூச்சு விட்டவன் மருத மன்னர் கடத்தப்பட்ட பெண்டீரில் பலரையும் ஆநிரைகளையும் மீட்டு விட்டாராம் எனவும் ஆம் என்பது போல் தலையசைத்தவள் 3 பெண்களை மட்டும் கோட்டைக்குள் கொண்டு போய் விட்டானாம். எல்லை காவல் படைத்தலைவர் தந்தையார் பின்னோடு சென்றும் மீட்க இயலவில்லையாம். அவர்களின் நிலை என்றவளின் முகம் வருத்தமும் இறுகிய இதழ்கள் மற்றும் செம்மை படர்ந்த கண்கள் கடும் சீற்றத்தையும் மனத்தின் கொந்தளிப்பையும் காட்டின. இல்லை என்பதாய் தலையசைத்தவன் பெருமூச்சு விட்டு அவளை ஆள் நோக்கி, அவனின் இலக்கு நீ வதனா, உன்னை சினமூட்டி கோட்டை விட்டு வெளியே வரவழைப்பதுதான் அவன் திட்டம். அங்கு நீ சென்றதும் உன்னையும் சிறையெடுக்கக்கூடும். பின் மருதக்கோட்டையை வெல்வது அவனுக்கு மிக எளிதாகிவிடும். இப்போது நீ அங்கு செல்வது ஆபத்தாகக்கூடும். அதை சொல்லவே இங்கு வந்தேன் வதனா. கோட்டைக்குள் ஒளிந்து கிடந்தால் அந்த ஆபத்து விலகிவிடுமா என்ன என்றாள் நிமிர்ந்து கோபத்தை உள்ளடக்கிய இறுகிய குரலில். அதைவிட இறுகிய குரலில், இல்லைதான், ஆயினும் ஏனோ மனம் தவிக்கிறது வதனா. சாளுவக்கோட்டை களவப்படைகள் தாக்கத் தொடங்கிவிட்டன. அதனால் எனது படைகளின் பாதியை நேற்றே சாளுவம் நோக்கி நகர்த்திவிட்டேன். மீதியை மருதக்கோட்டை நோக்கி களவப்படை வந்தால் எதிர்கொள்ளச் சொல்லியிருக்கிறேன். இல்லையெனில் உன்னுடன் நான் வந்திருக்கிறேன். முத்துவடுகனை வெல்ல வேண்டும். அதற்கு நீ சமரில் நிற்க வேண்டும். அவ்வளவுதானே? என்னுடன் வா. இங்கே மருதக்கோட்டையை வேளனும் வெற்றியும் காக்கட்டும். களவத்தை மருதத்தின் படையும் கொடைநாட்டுப் படையும் எதிர்த்து நிற்கும். நாம் சாளவக்கோட்டையை கைப்பற்றுவோம். முத்துவடுகனின் எல்லை கடந்து வரும் படைகளை அழித்தொழிப்போம். நீ சாளுவம் வந்தது அறிந்தால் அவனும் அங்கேதான் வருவான். நாம் இணைந்து வெல்வோம் எனவும், இது என்ன புதிதாக என்பது போல புருவம் உயர்த்தி பார்த்தாள். வதனா, முத்துவடுகன் ஒரே நேரத்தில் மும்முனை தாக்குதல் செய்ய விழைகிறான். திரிசூல வியோகம் என்பார் இதனை முறியடிக்க நாமும் திரிசூல காப்பு இடக்கூடாது. சுழல் சக்கர வியூகம் அமைத்து அவனை முன்னேற விடாமல் தடுத்து சூலத்தின் கூர்மையை முறிக்க வேண்டும். அதற்கு மிகுந்த படைபலம் வேண்டும். நம்மிடம் இருப்பது குறைவு. இன்னும் கொடைநாடு மற்றும் அண்டை நாட்டு படைகள் வந்தால் நமக்கு அது சாத்தியப்படலாம். ஆனால் அவன் நேற்றே போரை துவக்கிவிட்டான் எனவும், இல்லை இளவரசே, திரிசூலத் தாக்குதலை வெல்ல சக்கர வியூகம் மட்டுமல்ல, தாங்கியிருக்கும் கையை செயல்பட விடாமல் செய்வதும் ஒரு வழிமுறைதான். அதைத்தான் நான் செய்யப்போகிறேன் என தீர்க்கமான குரலில் சந்திராம்பிகை மொழியவும் வியப்புடன் பார்த்தான் இளவரசன் சிம்மவர்மன். முத்துவடுகன் களவக்கோட்டைக்குள்ளாயிருக்கிறான் என்று எண்ணுகிறாய்? அவன் மும்முனை தாக்குதலில் ஏதாவது ஒரு முனையில் நிற்கக்கூடும் என மறுப்பாய் தலையசைத்தாள் இளவரசி சந்திரவதனாம்பிகை. அவன் தாக்குதலை நடத்தும் தலையாகவே இருப்பான். அதுவும் கடத்திய பெண்டீரில் 2 ஊர்காவலரின் குடும்பத்தினர்
எனவே மீட்க நிச்சயமாக நாங்கள் தேடி வருவோம் என்று கணித்து எங்களுக்கு பொறி வைத்து கோட்டைக்குள் இருக்கிறான். அவன் மருதத்தின் வீரத்தை உங்களின் படையையும் எதிர்பார்த்திருக்க மாட்டான். அதனால் அவன் களத்தினுள் இறங்க மாட்டான். குறுக்கு வழிகள் கிடைத்தால் நுழையவும் செய்வான். அவன் மேற்கொள்வது அறப்போர் அன்று. இப்போது அவனின் கவனம் மருத அரசை இல்லாமல் ஆக்குவது. அதற்கான ஆரம்பம்தான் சாளுவத்தை தன் முற்றுகைக்குள் வைத்த நிலையில் நுழைந்து கையகப்படுத்தாமல் மருதத்தை சீண்டும் வேளையில் இறங்கியது. நம் கவனத்தை இங்குமங்கும் திசை திருப்புவது எனவும் அவளின் புத்தி கூர்மையில் வியப்பின் எல்லை அடைந்தவனாய், இவ்வளவு தெரிந்துமா நீ அவனின் எல்லைக்குள் போகிறேன் என்கிறாய் என்றான் குரல் கம்ம. ஆட்கொள்ளி புலியை வேட்டையாட அது இருக்கும் இடம்தான் நாம் தேடி செல்ல வேண்டும். அது பசி மிகுதியாகி வந்து மற்றொரு தாக்குதல் நடத்தும் வரை காத்திருக்க தேவையில்லை. அவனின் இலக்கு மருதத்தின் அரச குடும்பம் என்றால் நானும் தந்தையாரும் எங்கு இருக்கிறோமோ அங்குதான் அவனும் வருவான் என்று இலகுவான குரலில் சொல்லவும் அவன் உடலில் ஒரு விதிர்விதிர்ப்பு ஓடி மறைந்தது. அவனின் மூச்சானது சில கைநொடி பொழுதுகள் தடைபட்டு வெளியேற அவளின் அருகில் வேகமாக நெருங்கியவனை ஏறிட்டு நோக்கின இளவரசியின் வீரவிழிகள். அவற்றில் துளியும் கலக்கமில்லை. வேட்டையாட கிளம்பும் வேங்கை புலியின் மின்னும் கண்களை அவை நினைவூட்டின. அவளின் உறுதி புரிந்தவனாய் சிறு மூச்சு ஒன்றை வெளியேற்றியவன் தன் இடையில் துணியுடன் சேர்த்து கட்டியிருந்த தன் சுருள்வாளை எடுத்தான். வதனா, இது கொடைநாட்டின் சிறப்பான தயாரிப்பு. மெலிதாக தோன்றினாலும் இதன் வேகமும் ஆற்றலும் அளப்பரியது. இதன் கூர்மை என்றும் மங்காது. பல போர்களில் என்னை வெற்றி நோக்கி செலுத்தியது. இதனை உனக்கு பரிசிலாக தர விளைகிறேன் என்றவன் உரைவிட்டு நீக்கி அதனை அவள் முன் நீட்ட, கண்ணிமைக்கும் பொழுதில் உயர்ந்து தாழ்ந்த அவனின் வலக்கரமானது அவளின் நெற்றியை வருடி கீழே இறங்க, வாளை மறுப்பது போருக்கு கிளம்பும்போது நல்நிமித்தமாக இருக்காது என்பதால் மறுக்க வழியின்றி கைகள் நீட்டு பெற்றுக்கொண்டவள் விழிகளை உயர்த்தாமல் தலையசைத்து விடைபெற்று விட்டு கொற்றவையின் கோயிலுக்கு கிளம்பினாள். எதிரில் வந்த சேடிப்பெண் அவளின் முகத்தில் மின்னிய செந்நிற வீரத்திலகம் கண்டு கொற்றவையின் திலகம் அதற்குள் அவளின் நெற்றியில் மின்னுவது கண்டு வியப்புடன் பார்த்தாள். அதற்குள் திலகம் எப்படி வந்தது இளவரசி என உற்று பார்த்தவள் கேட்கவும் செய்ய, வருடியவளின் விரல் உணர்ந்த ஈரத்தில் முகத்தில் திகைப்பு மின்னலென வந்து சென்றது. விழி மூடி திறந்தவள் திரும்பி இளவலை பார்க்க அவனின் பார்வையோ தவிப்புடன். அதை கண்டவளின் உள்ளத்தில் ஒரு வலியள குனிந்தவளின் அகக்கண்ணின் முன் தோன்றிய முடிக்க வேண்டிய கடமைகள் மனதை இருக்க சட்டென உணர்வுகள் துடைத்த வீரத்தை கைகொண்டு சடுதியில் அரண்மனை விட்டு வெளியேறினாள். அவளின் பார்வையில் வந்த குழைவையும் பின் தோன்றிய இறுக்கத்தையும் கண்டவன் அவளின் மனநிலை புரிந்தவனாய் திரும்பி மடமடவென வெளியேறி கோட்டையில் தன் யானையை கட்டி வைத்திருந்த இடம் நோக்கி போனான். வேகமாக நடந்த சந்திராம்பிகையின் எண்ணங்கள் ஆக்கிரமிப்பு செய்து இருந்தது. கடத்தப்பட்டு இருந்த பெண்களை தந்தையின் வஞ்சனம் அரைகுறையான நிலையில் முடிக்கப்படாமல் நின்று கொண்டிருக்க அதனை எண்ணிய சந்திராம்பிகையின் மனத்தில் சீற்றத்தின் கனல் அக்கினி குஞ்சென கனன்று எரியத் தொடங்கியது. திரும்பியும் பாராமல் காத்து நின்று தன் வெண்புறவி ஏறியவள் கொற்றவையின் கோயிலை அடைந்து வணங்கி ஒரு கணப்பொழுதும் தாமதியாமல் கோட்டை விட்டு வெளியேறி படைவீரர்கள் அணிவகுத்து நின்ற இடத்தை அடைந்தாள். கோட்டை மேலே இருந்த போர்ப்பறையானது ஒலிக்கப்பட அனைவரின் கவனமும் அங்கிருந்த மேடை போன்ற மணக்குன்றில் துள்ளி ஏறிய வெண்புறவியில் ஆரோகணித்து இருந்த இளவரசியின் மேல் நிலைத்தது. கைகரை முடியும் வேளை வெளிவந்த பகலவனின் சிறு துண்டன தகதகவென ஒளிர்ந்த தங்களின் இளவரசியைக் கண்டு அனைவரும் ஆராவரம் செய்ய வணங்கி ஒரு கை உயர்த்தியவள் கணீரென்ற குரலில் பேசத் தொடங்கினாள். மருதத்தின் மானம் காக்க, மண்ணின் பெருமை உரைக்க, தன்னுயிரையும் உடலையும் எல்லைக்காவல் தேவியான கொற்றவைக்கு முன் படையலாக வைக்க காத்து நிற்கும் வீரர்களே, மருதத்தின் வீரத்தை சோதிக்கும் வண்ணம், நமது மண்ணின் மாண்பை வீழ்த்தும் வண்ணம் நம் பெண்டீரை கோட்டைக்குள் மறைத்து வைத்துள்ளான் நாட்டின் முத்துவடுகநாதன். அவர்களை மீட்பதற்காக மட்டுமல்ல இப்போர், நமது தன்மானத்தை மீட்க, மண்ணின் பெருமையை காக்க இப்போர். கர்ஜித்து சற்றே நிறுத்தியவள் உரத்த குரலில், இப்போரின் முடிவில் களவநாடு என்று ஒன்று இருக்கக்கூடாது. அவனின் கொடுங்கோல் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். அறத்தில் பிழைத்தோர்க்கு அவ்வறமே கூற்றாகும். கூற்றின் வடிவாக நாம் அவர்களை நெருங்கப் போகிறோம். அறம் சாரா மாக்களின் முடிவானது ஏற்கனவே எழுதப்பட்டது. அதனை நம் மரத்தின் மூலம் நிலை கொள்ளச் செய்ய வேண்டும். இங்கு கூடி நிற்கும் ஒவ்வொருவரின் அஞ்சா நெஞ்சத்திலும் தினவெடுத்த தோள்களிலும் தளராத கைப்பிடியிலும் அறதேவதை உறைந்து நிற்கிறாள். அவன் களவாடி சென்றது பெண்களை மட்டுமல்ல, மானத்தையும். மீட்பது மட்டும் கடமையல்ல, ஒவ்வொரு நாளும் நம் மக்களை நாடுகளை அச்சுறுத்தும் களவனை ஒழிப்பதும் ஒடுக்குவதும் கூட நமது கடமையே. பகை முடிப்போம், மானம் காப்போம் என்றவள்
இன்னமும் உரத்து கைகளை உறுதி கூறுபவளாய் உயர்த்தி நீட்டி, அதற்காக குருதி, தசைகள், உறுப்புக்கள், உயிர் அனைத்தையும் இழக்க தயங்க மாட்டேன். பகை முடிக்கும் வரை இக்கோட்டை புகமாட்டேன். இப்போது எருமையின் இரத்தத்தில் நனைந்து இருக்கும் கோட்டை கொற்றவையின் பலிக்களமானது பகைவரின் முத்துவடுகனின் இரத்தத்தால் நனைக்கப்பட வேண்டும். இதுவே எனது சூளுரை, பஞ்சினம் என்று சொன்னவள் தன் வேலை உயர்த்தி, வெற்றிவேல் என பெண்வேங்கை புலி என கர்ச்சிக்க, வீரவேல் வீரவேல், இளவரசிக்கே வெற்றி, மருதத்திற்கே வெற்றி என அங்கு சூழ்ந்து இருந்த வீரர்கள் ஆர்ப்பரிக்க, அங்கு நின்றிருந்த பட்டத்து யானையானது துதிக்கையை உயர்த்தி பிளிரி ஆமோதித்தது. அதன் அருகில் போருக்கு ஆயத்தமான நிலையில் நின்று கொண்டிருந்த மாசேனை நாயகர் மருதநாயகத்தை கண்ட சந்திராம்பிகையின் கண்கள் பளிச்சிட அவரை வணங்கினாள். அமைச்சர் ஆலவாய் பெருமொழியார், அரண் தாக்கச் செல்லும் தங்களின் தலைவிக்கு ஊழிங்கை மலர் மாளிகை சூட்டுவது மரபு என்பதால் அதை தயாராக வைத்திருக்க, பட்டத்து யானையானது பொன்தட்டிலிருந்த ஊழிங்கை மலர் மாலையை இளவரசி சந்திரவதனாம்பிகையின் கழுத்தில் சூடியது. வீரர்களின் வாழ்த்தொலியும் போரின் சமயம் ஒலிக்கப்பெறும் தடாரி, துடி, திமிலை மற்றும் துந்துபி போன்ற இசைக்கருவிகளின் பேரொலியால் அவ்விடம் நிறைய அவ்வீரர்களை தாங்கி நின்ற நிலமே ஒருமுறை சிலிர்த்தி அடங்கியது போல தோன்ற, வானத்தில் பறவைகளின் அரசனான வல்லூர் வட்டமிட்டு களவம் நோக்கி பறக்க, கண்ட அனைவர் மனத்திலும் நல்லிமித்தத்தினால் பேருவகை ஊக்கமும் பொங்க ஆவகாரமிட்டு ஆர்ப்பரித்தனர். இளவரசி தன் கையை உயர்த்தி சமிக்கை செய்ததும் அணிவகுத்து நின்ற படைகள் தமக்கிட்ட கட்டளைப்படி நகரத் தொடங்கின. 4 வகை படைகளும் பல குறும்படைகளாக பிரிக்கப்பட்டு தத்தம் தலைவர்களின் கட்டளைப்படி நகரச் செய்யப்பட்டிருக்க, சற்று முன் சந்திராம்பிகையின் உள்ளத்தில் கனன்ற நெருப்பானது இப்போது அங்கிருந்த ஆயிரக்கணக்கான வீரர்கள் உள்ளங்களிலும் அது இப்போது ஊழித்தீயாய் வடிவெடுத்து களபம் நோக்கி கிளம்பியது. கோட்டையின் மற்றொரு வாயில் வழியாக வெளியேறிய மருதத்தின் கரிப்படை பரிப்படையில் பாதி பின்தொடர, தனது யானையின் மீதேறி சாளுவம் நோக்கி சென்று கொண்டிருந்த இளவல் சிம்மவர்மன் திரும்பி பார்த்தான். ஒரு கதா தொலைவில் இளவரசியின் தலைமையிலான படைகள் கிளம்பி நகர ஆரம்பித்ததை அங்கிருந்து கேட்ட போர்க்கருவிகளின் ஒலியிலும் படைகளின் மிடுக்கு நடையிலும் கரி, வரி, தேர் போன்றவற்றின் அதிரும் ஓட்டத்தின் ஒலிகளாலும் அறிந்து கொண்டான். படை கிளம்பியதால் எழும்பிய தூசியானது காலை பணிக்கு போட்டியாக உயர்ந்து பரவும் தூரத்தைக் கண்டு சேனையின் அளவை புரிந்து கொண்டவனாய் சிறு முறுவல் மலர மெல்லிய குரலில் சொன்னான், களவமென்று வாகைப்பு சூடி நீ வரும் வேளையில் என் கை மணமாலையும் காத்திருக்கும் பெண்ணே. அதற்கும் முன்பாகவே சாளுவக்கோட்டையை வென்றவனாய் உன்னை நாடி வருவேன் என் காதலின் பரிசில்களோடு. எனது வெற்றிக்கு, மனதின் நிறைந்த காதலிற்கு உன்னையே பரிசலாக கேட்பேன். எவர் என்னை தடுப்பது? உனக்கு மாலை சூட்டி குருதியால் திலகமிட்ட என்னை உன்னால் கூட மறுக்க முடியாது வதனா. அந்த நிலையில் உன்னை நிறுத்துவேன் என்று சொன்னவன் முகத்தில் கம்பீரம் துளங்க சிறு குறும்புன்னகை. புயலை கைகொண்டு தடுக்க முயலாதே, அந்நேரம் உன்னால் இயலாது. கண்களை மூடிக்கொண்டவனின் இதயத் துடிப்பிலும் அவள் பெயர் ஒலிக்க, தன் இதயத்தோடு அவளின் இதயமும் இணைந்து துடிப்பதை உணர்ந்தான். சில கை நொடி பொழுதுகள் கடக்க இமைக்கதவுகளை திறந்தவனின் கண்களில் சாளுவ மலை மீது இருந்த கோட்டை கண்ணில் பட, காதல் இருந்த இடத்தை சடுதியில் கடமை வந்து நிரப்பிக்கொண்டது. கோட்டையின் வெளியே களவப்படை தாக்குதலை தொடங்கிவிட்டதை ஆங்காங்கே புகைபோல் கிளம்பிய தூசி மண்டலங்களின் மூலமாக கண்டுகொண்டவனின் கண்களில் ரௌத்திரமேற, அவனின் கையசைவில் வேகமாக ஓடத் தொடங்கியது அவனின் வேழம். இளவல் சேனை என்று அழைக்கப்படும் அவனின் 4 வகை சேனையானது நேற்றே ஒரேலூரில் இருந்து கிளம்பிவிட்டது. இந்நேரம் சாளுவத்திற்கு ஒரு கதா தொலைவில் பாசறை அமைத்து போருக்கு ஆயத்தமாகி தன் ஆணைக்காக காத்து கொண்டிருப்பார்கள் என எண்ணியவன், தான் இன்னமும் 2 நாழிகை பொழுதில் அப்பாசறையை அடைய வேண்டும் என்று முடிவெடுத்தவனாய், வானின் பரிதியைக் கண்டு பொழுதை அறிய முயன்று நேரத்தை கணித்தவனாய் தனது வேழத்தை துரிதப்படுத்தினான். வைகரை பொழுதில் கிளம்பிய இளவரசியின் மருதப்படையானது செங்கதிரோன் வெங்கதிரனாக மாறிய நண்பகலில் மருத எல்லையில் மன்னர் பெருவளத்தான் அமைத்திருந்த பாசறை அடைந்தது. வட எல்லை காவல் தலைவர் கரிவென்றானின் தலைமையில் களவ எல்லை தாண்டி போர் புரியச் சென்றவர்கள் கோட்டை அகழியை கடக்க இயலாமல் 2 பனைமர உயரம் இருந்த மதிலை தாக்க இயலாத நிலையில் அங்கேயே மதில் கற்களை வீசும் பொறிகள் தயார் செய்து கொண்டிருப்பதை அறிந்தவள், அகழியை ஒருபுறமாக தூர்த்து உயரமாக்கிவிட்டால் அதன் வழியே யானைகளை நடத்தி சென்று மதிலையும் கதவையும் தகர்த்து செய்துவிடலாம் என்று கூறியதும், அதற்கான வேலைகளை செய்வதாக மாசேனை நாயகரான மருதநாயகம் பொறுப்பேற்றார். அதற்காக மரங்களை வெட்டுவது, சிறு பாறைகளை பெயர்த்து எடுத்து வந்து போடுதல் என்ற வேலைகளை யானைகள் மற்றும் காலாட்படையினரை வைத்து செய்ய வைப்பதாக கூறி கிளம்பியவர் தன் நண்பரை காணவில்லை என்று தேட, வந்ததிலிருந்து தன் தந்தையாரை காணவில்லையே என்று எண்ணிக்கொண்டு இருந்த இளவரசியும் அங்கிருந்த குறும்பட தலைவரை கேட்க, அவரின் மௌன தயக்கம் கண்ட இளவரசியின் கண்கள் யோசனையில் சுருங்கின. சிறிது தயங்கிய தலைவர்,
மன்னர் பெண்டீரை மீட்கிவிட்டு வரும்போது 3 பெண்கள் மட்டும் தனியே தேரில் கோட்டைக்கு இட்டுச் செல்வதை உணர்ந்த குதிரையில் துரத்திச் சென்றார். அப்போது அரக்கம் போன்ற உயரமும் சதைகள் திரண்ட மார்பும் குன்றுகள் போன்ற தோள்களும் உடைய கரிய மலை போன்ற தோற்றத்தில் இருந்த ஒருவன் இரும்பு பந்தின் மீது கூரிய முட்கள் பொதிந்து இருந்த ஆயுதத்தால் பின்புறமிருந்து தாக்கிவிட்டான். கோழை பயல் மன்னரின் தலைக்கவசம் தெரித்து விழ பின்தலையில் காயமாகி மயக்கமடைந்து வீழ்ந்து விட்டார். மருத்துவர் எவ்வளவோ மருந்துகள் கொடுத்தும் மயக்கம் தெளியவில்லை தேவி எனவும் அடைந்த குரல் வழியை செருமி சீர் செய்தவள், இப்போது மன்னர் எங்கே என துடிக்கும் குரலில் கேட்க, ஆசரையின் மருத்துவ குடிலில் இருக்கிறார் தேவி. இரவிலிருந்து உடல் சூடு வேறு அதிகமாக இருக்கிறது என வருத்தமான குரலில் அவன் பதில் உரைக்கவும் மனம் கணக்க அக்குடில் நோக்கி நடந்தாள். அங்கே குடிலின் உள்ளே மணலால் அணைவு போல கட்டப்பெற்று பூச்சிகள் நெருங்கா வண்ணம் மூலிகை சாரால் காக்கப்பட்டு மென்மையான அருகு போன்ற மூலிகை புற்கள் மஞ்சமாக்கி துணிகளை கொண்டு போர்த்தப்பட்டு உருத்தா வண்ணம் செய்யப்பட்டு இருந்த படுக்கையில் உடலெங்கும் விழுப்புண்களும் அவற்றிலிருந்து வெளியேறி கட்டியாகி இருந்த குருதியும் பச்சிலை காப்பும் தலையில் உடற்சூடு தணிக்க மூலிகைகளால் பற்றியிடப்பட்டு இருக்க கண்மூடி இருந்தார் மருதத்தின் மன்னர். மகளை கண்டதும் மலரும் முகம் உணர்வற்று இருக்க மின்னும் கண்கள் இமைகளுக்குள் சிறைப்பட்டு கிடக்க தன் உயிராய் என்னும் மகள் தனக்காக கோட்டையை தாண்டி அவரிட்ட கோட்டை தாண்டி வந்ததை உணராமல் அசைவற்று இருந்தார் மன்னர் பெருவளத்தான் நன்மாறன். சூழ்ந்து நின்ற மருத்துவர்களை பார்த்தவள் தலைமை மருத்துவரை பார்க்க அவரின் கவலை சூழ்ந்த முகம் கண்டு மனம் துடிக்க விழிகளை இறுக மூடி திறந்தவள் அளவற்ற சினத்தாலும் துயரத்திலும் கனத்த குரலில் படைத்தலைவரை பார்த்து, பின்னிருந்து தாக்கிய அந்த பேடியை சும்மாவா விட்டீர்கள்? அவன் யாரென்று தெரியுமா என கோபம் கொப்பளிக்கும் குரலில் கேட்க, அவனின் முகம் முழுவதும் அம்மை வடுக்கள் இருந்தன தேவி. அவன்தான் முத்துவடுகன் என்று எண்ணுகிறேன். அவனை சுற்றி வளைக்க முயன்றோம். அப்போது கோட்டை சுவற்றின் உச்சியிலிருந்து பாய்ந்து வந்த பல அம்புகள் சரமழையென தாக்கியதில் பின்தொடர்ந்த அனைவரும் மாண்டுவிட்டனர் என்ற குறும்படை தலைவர் தன் தோளையும் வயிறையும் காட்ட அவருக்கும் அம்பு தைத்து பல காயங்கள் பச்சளை மருந்து இட்டு கட்டியும் குருதியானது கசிந்து வெளியேறி கொண்டு இருந்தது. இரக்க மிகுந்த விழிகளால் பார்த்தவள் சற்று யோசித்துவிட்டு சோலையூர் தலைவர் வேங்கையரை அழைத்து மன்னரை தகுந்த பாதுகாப்புடன் மருதக்கோட்டைக்கு கொண்டு செல்ல வேண்டும். கொல்லிமலை ஆனைமலையின் தலை சிறந்த மருத்துவங்களை தந்தையாரை மீட்டெடுக்க வேண்டும் எனவும் வேங்கையர், குழந்தாய், ஆனைமலையின் மருத்துவரான கனிச்சித்தர் கூட்டை விட்டு வெளியேறிய உயிரையும் மீட்டெடுக்க வல்லவர். தன் ஈடு இணையில்லா மருத்துவத்திறத்தால் உங்களின் உயிர் காத்த கொடைநாட்டு புறவியை கூட காப்பாற்றிவிட்டார். சிறையிடச் சொல்லி நீங்கள் கையளித்த மலைக்குடியினனின் கை காலை கூட சரி செய்தவர். அவனின் ஒற்றை விழியை பழுது நீக்க மாட்டேன் என்று விட்டார். அவனின் தீவனை பயன் என்று விட்டார். 3 காலமும் உணர்ந்தவர் அவர். ஆனால் அவர் கோட்டைக்கு வரமாட்டார். மன்னரைத்தான் ஆனைமலைக்கு கொண்டு செல்ல வேண்டும். தொலைவை கணக்கிட்டால் 2ம் ஒன்றுதான் எனவும் சற்று யோசித்தவள், அப்படியே செய்வோம். ஆனால் இந்த நிலை யாருக்கும் தெரிய வேண்டாம் வேங்கையரே. நாகஜெயந்தன் என வினவும் துணியில் கேட்க, அந்த மலைக்குடி கிளர்ச்சியாளன் தானே எனது ஆட்களின் பலத்த காவலில் இருக்கிறான். கை கால்கள் நேர்பட்டு விட்டன. இன்னமும் 3 திங்கள் ஆகுமாம் கொம்பின் துணையின்றி நடக்க. அவனை கவனமாக என்றவளை இடைமறைத்து, புரிந்தது குழந்தாய். அவனை பற்றிய கவலை இனி உங்களுக்கு எப்போதும் வேண்டாம். மன்னரை சோலையூர் அழைத்துச் சென்று கனிச்சித்தரிடம் மருத்துவம் செய்விக்கிறேன். எனது மகன் ஒருவனோடு சிறந்த காவல் வீரர்களின் துணையோடு அனுப்பி வைக்கிறேன் எனவும் சம்மதமாய் தலையசைத்தாள் இளவரசி சந்திரவதனாம்பிகை. தந்தையை திரும்பி நோக்கியவளின் கண்கள் கண்ணீரோடு சீற்றத்தையும் விழுந்தன. போரில் அறத்தை கடைபிடிக்காத அந்த முத்துவடுகனின் நிணநீர் கலந்த சோற்றை கொற்றவைக்கு படையலாக்குவேன். எம் நாட்டு பெண்களை வஞ்சனையால் கொண்டு சென்ற அவனின் கோட்டையையும் அவனுக்கு துணை நிற்கும் அனைவரையும் மண்ணோடு மண்ணாக்குவேன் என்று மற்றொரு சூளுரைத்தவள் வேகத்துடன் கிளம்பி வானளவு உயர்ந்த மதிர்ச்சுவர்களை உடைய களவநாட்டு கோட்டையை நோக்கிச் சென்றாள். கோட்டையின் நுழைவாயிலில் எதிரே இருந்த அகழையானது 1000 படை வீரர்களால் தூர்க்கப்பட்டு கொண்டு இருந்தது. மாவீரர், அஞ்சா நெஞ்சினர் என்றும் அன்பில் வலியவர் என்றும் போற்றப்படும் மருதநாயகம் கண்ணீரை துடைத்தவராய் உடன் நடந்தார். சந்திராம்பிகை தன் கண்ணீரை அடக்கி பகையை விரைந்து நெருக்கும் வண்ணம் வேலை துரிதமாக நடைபெறுவது கண்டு அதனையே பார்த்து நிற்க நீர் கசிந்த கண்களால் திரும்பி அவளை பார்த்தவர், உன் நீர் காக்க என் நண்பன் தன்னுயிரை வழிந்து விட்டான் அம்மா எனவும் அதிர்வுடன் திரும்பி அவரை பார்த்தாள் இளவரசி சந்திரவதனாம்பிகை. இன்று திருவனந்தபுரத்தின் புகழ்வாய்ந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் 3 மருத்துவர்களின் முன்பு அமர்ந்திருந்தனர் ஆதித்வர்மனும் நிரஞ்சனா தேவியும்.
ஆதித்வர்மன் வழக்கமான இலகு பாவனையில் சற்று இறுக்கம் சேர அமர்ந்து இருக்க, நிரஞ்சனா தேவியின் முகமோ கலக்கத்தில். தலைமை மருத்துவர் தன் கையில் இருந்த ரிப்போர்ட்களை ஆழ்ந்து நோக்கிவிட்டு ஆதித்வர்மனை பார்த்து, மிஸ்டர் ராஜா ஆதித்வர்மன், உங்களுக்கு ஒரே நேரத்தில் சந்தோஷமும் கவலையும் தர வேண்டிய நிலையில் நாங்கள் இருக்கிறோம். உங்கள் மனைவி நிரஞ்சனா தேவி கர்ப்பமாக இருக்காங்க. 45 நாட்கள் கரு. உங்களுக்கு இன்னொரு வாரிசு உருவாகி இருக்கு. கரு ஆரோக்கியமாக இருக்குது. இதே துடிப்பு கூட உருவாகிடுச்சு என்றவர் சற்று நிறுத்தி, உங்கள் மகன் 2.5 வயது பிரபஞ்சவர்மனுக்கு லிம்போமான்னு சொல்லப்படுற நிணநீர் சுரப்பி புற்றுநோய்க்கான அறிகுறி தெரியுது. ஸ்டேஜ் 1 நிலையில் இருக்குது. 4 மாதமாக நாங்கள் உங்கள் பையனோட உடல்நிலையை உற்று கவனிச்சிட்டு வர்றோம். எனவே கவலைப்படாதீங்க. கடவுள் அருளால் இது க்யூரபிள் டிசீஸ். சீக்கிரமே கண்டுபிடித்ததால் விரைவில் குணப்படுத்திடலாம். அதுவரை நீங்கள் எங்கள் கூட ஒத்துழைக்கணும். அவனின் குரூப் ரத்தம் அடிக்கடி தேவைப்படும். அவனின் இரத்த தொடர்புள்ள உறவினர்கள் கிட்ட இருந்து கிடைத்த ரத்தம்னா ரொம்பவும் நல்லது. மருத்துவ உதவி மூலமாக மட்டுமே இதை கட்டுப்படுத்தி சரி செய்ய முடியும் எனவும் இருவரும் அதிர்வுடன் உறைந்த நிலையில் இருந்தனர். ஆதித்வர்மன் சில நிமிடங்களில் தன்னை நிலைப்படுத்தி கொண்டு, எதனால் இந்த நோய் வந்தது டாக்டர்? 2 வயசு சின்ன குழந்தைக்கு இந்த மாதிரியான கொடுமையான நோயெல்லாம் வர முடியுமா? இந்த பெயரை நான் கேள்விப்பட்டதே இல்லை என நிதானத்தை கைவிட்டவனாய் கேட்க, அங்கிருந்த குழந்தை நல மருத்துவர், லிம்போமா, இதில் 2 வகை இருக்குது. உங்கள் பையனுக்கு வந்திருப்பது முழுமையாக குணப்படுத்திய கூடிய வகை. புற்றுநோய் வருவதற்கு குறிப்பிட்ட காரணம்னு ஏதும் கிடையாது. அது மரபியல் காரணமாகவும் இருக்கலாம், அதாவது குடும்பத்தில் யாருக்காவது இருந்திருக்கலாம் என்று சொல்ல ஆரம்பித்தவர், லிம்போனோட்ஸ் எனப்படும் நிணநீர் சுரப்பிகளில் உருவாகும் இந்த கேன்சர் பற்றி விளக்கமாக கூறினார். பின் ஆதரவூட்டும் குரலில், நீங்கள் கவலைப்படாதீங்க மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஆதித்வர்மன். இதற்கு இப்போது நிறைய மருத்துவ முறைகள் வந்துருச்சு. அதனால் 6 மாதத்தில் முற்றிலும் குணப்படுத்திடலாம். கவனிக்காமல் விட்டால்தான் பிரச்சனை. எனவே கெட்டதிலும் நல்லதா நாம் உடனே கண்டுபிடிச்சிட்டோம். சிகிச்சை ஆரம்பிக்க போகிறோம். உயிருக்கு ஏதும் ஆபத்து இல்லை. மனசை தளர விடாதீங்க எனவும் திரும்பி பார்த்தவன் கண்களில் நீர்வடிய அமர்ந்திருந்த மனைவியை கண்டு முதல் முறையாக அவளின் கைகளை ஆதரவுடன் பற்றி கொண்டான். ஆயினும் அழுத்தமான குரலில் மனைவியிடம், கவலைப்படாத, உலகத்தின் எந்த மூலையில் இதற்கு ட்ரீட்மெண்ட் இருந்தாலும் கொடுக்கக்கூடிய தேவையானவற்றை இங்கேயே வரவழைக்கக்கூடிய சக்தி என்கிட்ட இருக்குது. நீ நம்ம ராஜவம்சத்தின் 2வது வாரிசை சுமந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த நேரத்தில் கண்ணீரோடு இருக்காதே. அது வாரிசின் வளர்ச்சிக்கு பாதிக்கும். பி போல் லைக் அ குவீன் என்றான். அப்போதும் அவளின் கண்ணீர் நிற்காததைக் கண்டு உறுத்து விழிக்க, நிரஞ்சனா தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொள்ள முயன்றாள். தன் மகனிற்கு வந்திருக்கும் நோயை பற்றியும் தீர்க்கும் வழிமுறை பற்றியும் கொடுக்கப்படும் கவுன்சிலிங்கை கேட்டுக்கொண்டவன் அந்த நோய்க்கான மருத்துவம் சிங்கப்பூரில் செய்யப்படுவதாக அறிந்து கொண்டு, தற்போது நிரஞ்சனா இருக்கும் உடல்நிலையில் ஃப்ளைட்டில் பயணிக்கக்கூடாது என அருகில் இருந்த மகப்பேறு மருத்துவர் அறிவுறுத்தவும், சிங்கப்பூரின் சிறப்பு மருத்துவரை இங்கே திருவனந்தபுரத்திற்கு வரவழைக்க சொல்ல, சிங்கப்பூரை சேர்ந்து அவனிடம் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக பேசுவதற்கே 2 நாட்கள் கழித்து தான் அப்பாயின்மெண்ட் கிடைத்தது. அதை உறுதிப்படுத்துமாறு கூறியவன் அதுவரை செய்ய வேண்டியது பற்றி தெளிவாக கேட்டுக்கொண்டான். அவனின் நடவடிக்கைகள் பேச்சை கவனித்து கொண்டிருந்த நிரஞ்சனாவிற்கு ஒரு மனிதனாக, கணவனாக அவனின் குணங்கள் வெறுப்பை தந்தாலும், ஒரு தந்தையாக அவனின் மாற்றம் சற்றே ஆசுவாசத்தை தர அவனை பார்த்தவாறு இருந்தாள். கேரளாவின் வடகிழக்கு பருவமழை ஆரம்பித்த காலம். கொட்டும் மழையும் பொருட்படுத்தாது பர்கலாவிலிருந்து கிளிமனூர் நோக்கி கிறிஸ்லர் 300 வாகனத்தை செலுத்தி கொண்டு இருந்தான் ராஜா ஜெயவர்மன். அவனின் வதுவிற்கான பரிசாக அவளுக்கு பிடித்தவாறு மின்னும் தங்க நிறம் விளிம்பு கட்டி பளபளக்க பாலின் வெண்ணிறமும் இணைந்து அழகூட்டிய வண்ணத்தில் இருந்த அவ்வாகனத்தை 6 மாதங்கள் முன்பு தருவித்திருந்தான். அது வந்தபோது சில நாட்கள் அவள்தான் அதை ஓட்டினாள். அவன்தான் வேகம் என்றால் அவனையே அவள் வாகனம் வெட்டும் வேகம் சில நேரம் கதிகலங்கச் செய்யும். இந்த கார் வந்த சில வாரங்களில் அவர்களின் அன்பின் சின்னத்தை வயிற்றில் தாங்கியிருப்பது தெரிந்துவிட அடுத்து அவள் கார் ஓட்ட அவன் அனுமதிக்கவில்லை. எனினும் அவளை எங்கேனும் அழைத்துச் செல்ல நேர்ந்தால் அதைத்தான் எடுத்து வருவான். மறுநாள் திருவனந்தபுரத்தில் அவளுக்கான மாதாந்திர பரிசோதனை இருந்தது. அவள் அமர வேண்டிய இடத்தில் அவனின் பொருட்களோடு அவளுக்கான பரிசுகளும் இருக்க அவனின் குதூகலத்திற்கு குறையாத வேகத்தில் வாகனம் சென்று கொண்டு இருந்தது. மாலையில் சிவேஸ்வர் அலைபேசியில் அழைத்தது சொல்லியதுமே அவனின் மனம் அவளை நாடி ஓடிவிட்டது. அந்த வேகத்தோடு ஒப்பிடுகையில் வாகனத்தின் வேகமானது குறைவுதான்.
என்று சரித்தவனாய் மழையின் அளவு குறைந்து பன்னீராய் விழுந்த தூறலை ரசிக்கவும் தோன்றாதவனை காற்றை கிழித்து கொண்டு விரைந்து சென்று கொண்டிருந்தான் ஜெயவர்மன். சிறுவயதிலிருந்து பிடிக்காத கிளிமனூர் அரண்மனை இப்போது பிடித்த இடமாக மாறிப்போனது கண்டு அவனுக்கே வியப்புதான். மனத்திற்கு இனியவள் இருந்தால் பாலை நிலமும் சோலையாக ஆகிவிடும் போலும் என்று எண்ணியவனாய் இதழ்களில் சிறு புன்னகை. ஏனோ மதிவதனாவிற்கு அந்த அரண்மனை மிக பிடித்தம். அவனின் தாயாருக்காக அப்படி இருக்கிறாளா? அவளுக்கே பிடித்திருக்கிறதா? ஏன் இங்கேயே இருக்க விரும்புகிறாள் என்றெல்லாம் அவன் கேட்கவும் இல்லை, அவள் சொல்லவும் இல்லை. காரை வாயிலில் நிறுத்தியவன் அவனின் வருகை உணர்ந்தாற்போல அடுத்த சில நொடிகளில் கதவை திறந்து வெளிவந்த தன்னவளின் மதிமுகத்தில் மலர்வில் அவனின் முகமும் மலர முறுவலுடன் தனது லேப்டாப்பையும் பரிசுகளையும் எடுத்தவனாய் உள்ளே நுழைந்தான். அவன் வரும் அரவம் கேட்டு தன்னரை விட்டு வெளியே வந்த அவனின் தாயார் ராணி காஞ்சனாதேவி சற்று மறைவாய் நின்று தன் மகனின் முறுவலை ரசித்து பார்த்தவர் தன்னை கண்டால் இப்போதும் தன் மகனின் முகம் மாறிவிடுவதை உணர்ந்தே இருந்தார். அத்தி பூத்தாற் போல புன்னைமை என்னும் முகத்துடன் இருக்கும் அவனின் மகிழ்வான நேரங்களில் இவ்வாறு விலகி மறைந்து நின்று ரசிப்பது அவரின் வழக்கமாகி இருந்தது. வர்கலாவில் தான் இருந்த வீட்டிற்கு விருந்தினன் போல வருபவன் இன்று தன்னுடனே இருப்பதற்கு, தன் கணவருடன் இருந்த அரண்மனையில் தங்கியிருப்பதற்கு காரணமான மருமகளிடம்தான் தன் அன்பு பாசம் அனைத்தையும் காட்டிக்கொள்வார். உள்ளே நுழைந்தவனை கைபிடித்து இழுத்தபடி உணவு அறைக்கு அவள் தள்ளிச் செல்வதை பார்த்தவருக்கு சிரிப்பு வர மீண்டும் அறைக்குள் புகுந்து விட்டார். ஷ், அதான் வரேன்ல, ஏன் இழுக்கிறவது, தர வலிக்கிறாம என செல்லமாய் கடிந்தவன் அவளின் இடைவளைத்து பற்றி கூடவே நடத்தியவனாய், நீ சாப்பிட்டியா என வினவ, இல்லை, அதான் கிளம்புனதும் ஃபோன் பண்ணினீங்களே, உங்களோட சேர்ந்து சாப்பிடலான்னு வெயிட் பண்ணேன் எனவும் அவன் பார்வை கடிகாரம் நோக்கி பாய்வது கண்டு அவசரமாய், இன்றைக்கி நானே ஃபிஷ் கறி பண்ணினே வரும், அதான் உங்களுக்கு கொடுத்துட்டு உங்கள் ரியாக்ஷன் பார்த்துட்டு சாப்பிட்லாம்னு வெயிட்டிங் என கஞ்சி மிட்டவும், சாப்பிட்றது தள்ளி போட இது ஒரு ரீசன், பின்ன நம்மோட குட்டி உன்னை அந்த வேலையெல்லாம் செய்ய விட்டுருச்சா என்ன, வாமிட் வரல என்றான் அவளுடன் நடந்தபடி. 7 மாதம் ஆச்சு, இனி வாமிட் இருக்காது எனவும் சிறு புன்னகையுடன், அப்போ போன வாரம் வெனஸ்டே ராவில் நீ பண்ணினது என்ன? அது எப்போவாவது வரும், வரலாம், டாக்டர் சொன்னாங்களே ஹார்மோன் சேஞ்சஸ்னால எப்போவாது வரலாம், உங்களோட குட்டி சரியாக வளருதுன்னு அர்த்தம்னு எனவும் உணவு மேஜைனை நெருங்கி இருக்க நாற்காலியில் அவளை தாங்கி அமர்த்தியவன் தன் கையில் வைத்திருந்த பையை திறந்து நகைப்பெட்டியை வெளியில் எடுத்தான். சிவேஷ் பேசினான், உன் ரிசல்ட்ஸ் வந்துருச்சான், நீ தான் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் என்றவன் நகைப்பெட்டியை கையில் தர அதை வாங்கி அருகில் வைத்தவள், யாருக்கு வேணும் இது, ஸ்வீட் இல்லையா என அவனின் முகம் பார்த்து கேட்க, புருவம் சுருங்க, ஸ்வீட்டா, எந்த இனிப்பும் சாப்பிட உனக்கு பிடிக்கலன்னு சொன்னியே, சக்க பிரதமன் சாப்பிட பிடிக்கும் என்றவளின் இதழ்கள் கள்ளச்சிரிப்பை கண்டவன் இதழ்கள் மலர்ந்து விரிய குனிந்து அவளின் முகம் நெருங்கி காதில் கிசுகிசுப்பாய், சக்க பிரதமன் தானே, ரூமுக்குள்ளே போய் தரணுமா, இங்கனையே வா என்றவனின் கரகரத்த குரலில் மோகம் ஏறியிருந்தது. இங்கே இப்போ கொஞ்சம், அப்புறம் ரூமுக்குள்ளே நிறையா என்றவளின் குரலில் எதிர்பார்ப்பு. சுற்றி ஒருமுறை பார்த்தவன் அவளின் எதிர்பார்ப்பிற்கும் மேலாக வாரி வழங்கும் வள்ளலாக பெண்ணவள் தான் அவனின் தாராளத்தில் களைத்து போனாள். அவளின் திணறலில் மெதுவாய் விலகியவன் அவளின் முன்னுச்சியில் அழுத்தமாய் இதழ் பதித்துவிட்டு, சாப்பிடு முதல்ல, வர வர தெம்பே இல்லை, அதுக்குள்ளே டயர்டாகிற என கேலியாய் முடிய சிவந்து கிடந்த உதட்டை சுழித்து, எனக்கா, உங்கள் செரிய குட்டி மட்டும் வெளியே வரட்டும், அப்புறம் உங்களை பார்த்துக்கிறேன் என்றவள் அவனின் குறும்பு வழியும் கண்களைக் கண்டு நாக்கை துருத்தியவாறு எழுந்து சற்றே மூச்சு வாங்க தனக்கும் அவனுக்கும் தட்டுக்கள் எடுக்க முயல அவளை தடுத்து அமர்த்தியவன் தானே அனைத்தும் எடுத்து வைத்தான். ரசித்து உண்டவன் அவளுக்கு தேவையானதை பார்த்து எடுத்து வைத்துவிட்டு இருவரும் சாப்பிட்டு முடிக்கவும் குங்குமப்பூ இட்ட பாலை அவள் பக்கமாய் நகர்த்தி வைக்க, வாக்கிங் போயிட்டு வந்து குடிக்கிறேன் எனவும், வெளியே மழை பெய்து, இந்த வராண்டாவில் வேணால் கொஞ்ச நேரம் நடக்கலாம் என்றதும் சரி என்றவள் அவனுடன் மெதுவாய் நடந்தாள். அவனின் முழங்கையை பற்றியவள் பேண்டைடு ஒட்டியிருப்பதை உணர்ந்து நிமிர்ந்து பார்த்துவிட்டு அவ்விடத்தை மெதுவாக வருடி கைவிரல்களை அவனின் விரல்களோடு கோர்த்து கொண்டாள். அடிக்கடி திருவனந்தபுரம் மருத்துவமனைக்கு சென்று அவன் செய்து வரும் தானத்தை பற்றி அறிந்தவளாய் உள்ளம் வெம்ப தோளில் சாய்ந்து கொண்டாள்.
இருவருக்குள்ளும் புரிதலுடன் கூடிய மௌனம் ஆட்சி செய்ய தத்தம் எண்ணங்களில் ஆழ்ந்தவராய் இணைந்து நடந்தனர். நீளமாய் இருந்த வராண்டாவில் ஆங்காங்கே ஒளிர்ந்த மின்விளக்குகளில் புலப்பட்ட மழையை ரசித்தவாறு நடந்த ஜெயவர்மன் நினைவு வந்தவனாய், ஏன் வது, அடுத்த வாரம் வளைகாப்பு வைக்கணும்னு உங்கள் அப்பா சொன்னாரே, முடிந்ததும் உங்கள் வழக்கப்படி உன்னை ஊருக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்களா எனவும், ஆமாம் அதுதானே பழக்கம், என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்னு சவுண்டு விட்டுட்டு நீங்கள் ஜாலியாக உங்கள் வேலைகளை பார்த்துட்டு இருக்கலாம் என குறும்பாய் சொல்ல, சில நொடிகள் கடந்தும் தொடர்ந்து அவனின் அமைதி உணர்ந்து நின்றாள். அவனை நோக்கி திரும்பி அவனின் முகம் பார்க்க, அரை வெளிச்சத்தில் தெளிவாய் புலப்பட்ட அவனின் இரிய முகம் கண்டு மிரண்டு, என்ன வரு என, வது, நீ நீ இங்கேயே இருக்கியா, என்னை விட்டு போகாதே என்றான் தவிப்பாய். சட்டென்று அவனை நெருங்கியவள் தன் வயிறு இடம் கொடுத்த அளவு இறுக்கி அணைத்து அவனின் இதயத்தின் வேகத்துடிப்பு உணர்ந்து தலையை உயர்த்தியவள் அவனின் கண்களுக்குள் உற்று நோக்கி சொன்னாள், போகலை, உங்களை விட்டு போக மாட்டேன் வரு, எப்பவும் என்றவளின் குரலில் எக்கின் உறுதி. தொடரும்.